கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, யுத்தம் பண்ண போன இடத்துல தண்ணி இல்ல, எல்லா மிருகங்களும் சாக வேண்டியதுதான், இவர்களும் சாக வேண்டியதுதான். பாருங்க, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, என் ஜீவனே போயிடும், அவ்வளவுதான், உயிரே போக போகுது. ஏன்னா எதிரிகள் வந்தாங்கன்னா நாங்க தண்ணி இல்லாம இருக்கிறோம், எங்க எந்த ஆழமான அவங்க எந்த மிருகமும் பிரயாணம் பண்ண முடியாது, இவர்களும் ஒரு கத்தி எடுத்து கூட சண்டை பண்ண முடியாது, அவ்வளவு பலவீனம், உயிர் போகிற நிலைமை. புரிஞ்சுங்க. இப்ப யாராவது உயிர் போற நிலைமையில் இருக்கிறீங்களா? ரொம்ப கவனமா இருங்க. ஆமாங்க, இந்த பிரச்சனை எனக்கு உயிர் போற மாதிரி இருக்குதுங்க, நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஆமா, நமக்காக தான் ஆண்டவர் பேசுறேன். இந்த பிரச்சனை உயிரே போற மாதிரி இருக்குதுங்க. ஓ, வெரி குட், பரவாயில்ல. இன்னைக்கு நமக்கு நல்ல நற்செய்தி இருக்கு. என்னன்னா, இவர்கள் ஜீவன் போகிற நேரத்துல என்ன சொல்றாரு, எலிசாவை கர்த்தர் எலிசாவோடு கர்த்தர் பேசும்படியா ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்யறாரு? 15 வசனம் சொல்லப்படுகிறது, அங்கு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாருங்கள், அவன் வந்து பாடுவான், அவன் வந்து வாசிப்பான். பாருங்க, இங்க பாடுவதும் இந்த மியூசிக் வாசிப்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆராதனை பண்ணுகிற நேரம், பாடுகிற நேரம், இந்த இசை வாசித்து நீங்கள் ஆராதனை பண்ணுகிற நேரம் கர்த்தருடைய வார்த்தை வருகிற நேரம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? வசனம் சொல்லுது, உட்கார்ந்து சேப்பட்டு வசனம் சொல்றது என்ன சொல்றது பாருங்க. 15 வசனம், அது 16 வசனத்துல அவன் கர்த்தர் உரைக்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்படுகிறது, அந்த சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கினது உணர்ந்தீங்களா? உணரணும். ஒரு பேசுறேன், உணரணும். ஆராதனை நடத்துறவங்களும் உணரணும், ஆராதனை பண்றவங்களும் உணரணும். இங்க பாருங்க, யாரோ பாடிட்டு இருக்கிறாங்க, யாரோ வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்க எலிசா மேலே கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. எனக்கு நிச்சயமா